ஆமா அண்ட பகிரண்டமெல்லாம் பூத்தாளே மாதுளம்புமே நிறத்தாளே புவியடங்க காத்தாளே அங்கு பூசாங்குசமும் கரும்பு வெள்ளம் சித்துடுக்கும் குடமும் சேர்த்தாளே அன்னை காளியம்மாளை தொழுவோர்க்கு எக்காலமும் தீங்கில்லையே. ஐந்து கரத்தனை யானை முகந்தனை இந்திர நிலமிரி போடுமே என்றினை நந்தி மகந்தனை ஞான குழந்தினை நந்தி மகந்தனை ஞான குழந்தினை குண்டியில் வைத்தனை போற்றி தொந்தனைத்தும் என்று சொல்லியே விண்ணினில் பாட வந்தருள் வாழ்வாளை மகளே. தொந்தனை தோமித்து சொல்லியே விண்ணில் பாட வந்தருள் வாய்களை மகளே சந்தத்தோடு வானை தாளம் சித்துடுக்கை பொம்மையோடு சந்தத்தோடு வானை வந்தனக்கு அருள் புரிவாய் காளை மகளே வடிவழகி வாரம் போற்றி அந்த ஆதி பொண்ணு வெள்ளி கையிலே கையிலே யார் யாரெல்லாம் வீற்றிருக்கின்றார்கள் தெரியுமா? யார் யாரம்மா அந்த ஆதியும் அந்தமும் இல்லாத கடைக்கண்ட சிவபெருமான் வளர்ந்திருக்க அன்னை உமையவர் சக்தி பார்வதா தேவி இடமிருந்தார். சரி அங்கே 33 கோடி தேவர்கள் 48,000 ரிஷிமார்கள் கிண்ணரர் கிம்புருடர் திருட வித்யாதரர் நாரதர் அனைவரும் புடைசூழ நந்தி பகவான் கைலாயத்தை காவல் காக்க. சரி அப்பேற்பட்ட அந்த கைலாய மலையானது எப்படி அம்மா இருக்கின்றது? எப்படி காட்சியளிக்கிறது தெரியுமா? எப்படி அம்மா? பட்டப்பகல் வேளையிலே பனிமலையில் பட்ட ஒளி பட்டப்பகல் வேளையிலே பனிமலையில் பட்ட ஒளி எட்டு நல்ல திக்குகளில் வெள்ளி மலை போல் காட்சி தரும். எட்டு நல்ல திக்குகளில் வெள்ளி மலை போல் காட்சி தரும். மலை வெயில் பட்டவுடன் மரகதமாமலையாகும் அந்தியிலே மலையோ நீலமலை பொழிலங்கும் தோளை நான் உடுத்தி சிற்றடையில் விட்டுகின்ற கொங்கை மலர் நாளன்று வாடாத புறமும் தான் செழிக்க தான் செழிக்க எம்பெருமான் கொடுத்திருந்தான். எப்புறமும் தான் செழிக்க தான் செழிக்க எம்பெருமான் கொழுவீர்ந்தார். இப்படியாகவே சரி அந்த கைலாய மலையானது காட்சியளிக்கின்றது. அப்படி இங்கு இப்படி இருக்க பூலோகத்தை என்ன நடக்கிறது? ஒங்குஞ்சங்க தீவு கப்பால் ஒன்னாங்கடலூர் கடலாம் ஒன்றாம் கடலுவர் கடலாம் ஒங்குஞ்சங்க தீவு கப்பால் கற்கடல் தாங்கடல் கல்கடலாரை தங்கடல் உயரவு தீவு கப்பால் மூடங்கடலூர் கடலாம் மூன்றாம் கடல் ஓர் கடலாம் அதிரவு தீவு கப்பால் நாலங்கடல் நல்ல தண்ணி நான்காம் கடல் நல்ல தண்ணி ஐந்தாவது கடல் கப்பால் கடலில் கப்பால் ஐந்தாவது கடலில் கப்பல் அருங்கடலாம் பெருங்கடலாம் ஐந்தாவது கடலில் கப்பல் கடலில் கப்பல்
கப்பால் சரி பளிங்குமா பாறை பாறை பளிங்குமா பாறை கப்பாலே அப்பாலே நாகலோகப்பட்டினம். அப்படி அங்கே யார் அதிபதி தெரியுமா? யாரம்மா அதிபதி? நாகராஜன் நாககன்னி பெண்குடியார். சரி அவர்கள் எப்படி வாழ்ந்து வருகின்றார்கள்? எப்படி அம்மா வாழ்ந்து வருகிறார்கள்? கணவனும் மனைவியுமாக கனிவாக வாழ்ந்து வருகிறார்கள். மனைவியும் கணவனுமாக மகிழ்ச்சியோட வாழ்ந்து வருகிறார்கள். மன்னனும் தேவியுமாக மனமகிழ்ந்து வாழ்ந்து வருகிறார்கள். சரி அவர்கள் ஒரு கணவன் மனைவி எப்படி இருக்கணும் தெரியுமா? எப்படி மாதிரியா? ஒருவர் சொல்லை மற்றவர்கள் ரொம்ப ஒற்றுமையோடு வாழ்ந்து வராங்க. ஆமா இப்படி இருக்கும்போது அவங்களுக்கு சொத்தால் குறைவில்லை, சொந்தத்தால் தாழ்வில்லை, பாலால் குறைவில்லை, பௌசால் தாழ்வில்லை. இத்தனை செல்வங்கள் இருந்தும் அதாவது செல்வங்கள் 16 என்பார்கள். சரி அந்த 16 செல்வங்களிலுமே வாய் திறந்து பேசக்கூடிய செல்வம் என்ன செல்வம்? என்ன செல்வமா? அதுதான் மழலை செல்வம். சரி மழலை செல்வம் இல்லாத ஒரு குறையினாலே சரி நாககன்னி பெண்குடியார் யாரிடம் அழுது புலம்புகின்றார்? யாரம்மா? நாகராஜனை எப்படி அழுது புலம்புகிறார் தெரியுமா? எப்படிம்மா? என்னடவா மன்னவரே எனக்கு வாழ்ந்த அதிபதி, எங்கனவா மன்னவரே எனக்கு வாய்ந்த அதிபதியே, வாசமன்னா பேசுறமன்னா பேசுறமன்னா அன்பு கேலி செய்தமன்னா செய்தமன்னா ஆசமன்னா நீசமன்னா நீசமன்னா அன்புக்கு இசைத்தமன்னா இசைத்தமன்னா. கல்யாணம் ஆகியல்லோ கனவு நாட்கள் ஆச்சுமன்னா, கல்யாணம் ஆகியல்லோ கனகநாட்களாச்சு மன்னா. எங்களத்தில் பெண்களெல்லாம் ஏழு பிள்ளை தாயானான் தாயானான். பெண்களத்து பெண்களெல்லாம் ஏழு பிள்ளை தாயானா தாயானா. இப்படியாகவே என் தாயாகிய எப்படிம்மா? வீரப்பனும் நல்ல விரிசடையும் விரிசடையும் விரிசலரும் நல்ல கலைமுடியும் வீரப்பழும் நல்ல விரிசடையும் விரிசலும் நல்ல சடைமுடியும் ஐந்து சடை அங்கே குஞ்சி வர குஞ்சி வர அழகு சடை மாதுரனே ஐந்து சடை அங்கே குஞ்சி வர குஞ்சி வர அழகு சடை மாறுரல மேனியெல்லாம் மஞ்சளையாம் மேனியெல்லாம் மஞ்சளையா ஏற்றமுள்ள தேவிமார்கள் ஏற்றமுள்ள தேவிமார்கள் புடவையாது போட்டுக்கொண்டு புடவையது போட்டுக்கொண்டு தோழிமார்கள் அவதரித்தான். தோழிமார்கள் அவதரித்தான். முதலாவது பிறந்தாளே முதலாவது பிறந்தாளே காளி தேவி அம்மாளென்றும், காளி தேவி அம்மாளென்றும். இரண்டாவது பிறந்தாளே இரண்டாவது பிறந்தாளே இருக்கங்குடி மாரியம்மை, இருக்கங்குடி மாரியம்மை. மூணாவது பிறந்தாளே மூணாவது பிறந்தாளே வேளாளி அம்மாளென்றும், வேளாதி அம்மாளென்றும். நான்காவது பிறந்தாளே நான்காவது பிறந்தாளே துர்காதேவி அம்மாளென்றும், துர்காதேவி அம்மாளென்றும். ஐந்தாவது பிறந்தாளே ஐந்தாவது பிறந்தாளே அரியமாட்சி அம்மாளென்றும், அரியநாச்சி அம்மாளென்றும். ஆறாவது பிறந்தாளே ஆறாவது பிறந்தாளே அங்காள அம்மாளென்றும், அங்காள அம்மாளென்றும். ஏழாவது பிறந்தாளே ஏழாவது பிறந்தாளே சுந்தர மாரியம்மை, சந்தன மாரியம்மை. எட்டாவது பிறந்தாளே அம்மா பிறந்தாளே முத்தாரே அம்பிகையார். எட்டாவது பிறந்தாளே
பரணி அம்மா பரணி பரணி பரணி